ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு கார்த்திகை மாத தீப வழிபாட்டை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமை செவ்வாய்க்கிழமை. முருகப்பெருமானுக்கு உகந்த திதியாக இருக்கிறது சஷ்டி திதி. முருகனுக்கு உகந்த நட்சத்திரமாக இருக்கிறது கிருத்திகை. அதே போல தான் முருகப்பெருமானுக்கு உகந்த மாதம் கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறவங்களுக்கு பலவிதமான அற்புத நன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு அங்கே போய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான மாதத்தில் முருகப்பெருமானை நினச்சி எந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நம்முடைய கடன் பிரச்சனையை தீருங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கடன்னு ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் வந்துடுச்சு அப்படின்னா நம்மளால் எந்த விஷயத்துலையும் சந்தோஷமாக இருக்கவே முடியாது. எப்பொழுதுமே நம்முடைய மனசுக்குள்ளே எப்படியாவது கடனை அடைக்கணுங்கிற நினைப்பு மட்டும்தான் இருக்கும். அதுக்காக தான் நம்ம போராடிக்கிட்டு இருப்போம். இந்த கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு பல வழிகளில் நம்ம முயற்சி செஞ்சாலும் பணம் ஒன்று மட்டுமே அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த பணம் தாராளமாக நம்மக்கிட்ட வருவதற்கும் அப்படி வந்த பணத்தை வச்சு கடனை அடைப்பதற்கும் முருகப்பெருமானோட அருள் நிச்சயம் நமக்கு தேவை. கடன் ரீதியான அனைத்து பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கிறவங்க செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுக்குரிய அதிதேவதை முருகப்பெருமான். முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது இந்த கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம தினமும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன்கள் தீரும். நிச்சயம் பண வரவு அதிகரிக்கும். பூஜை அறையில் ஒரு இடத்த சுத்தம் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல கொஞ்சமாக பன்னீர் இருந்துச்சுன்னா அதை தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு தாம்பாளத்தை வைங்க. அந்த தாம்பாளத்தில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைங்க. முருகப்பெருமானுக்கு உகந்த தானியம் துவரம்பருப்பு. அந்த துவரம்பருப்பை அந்த தாம்பாளத்தில் பரப்பி வைங்க. அதுக்கு நடுவில் ஒரு அகல் விளக்கு வைத்து அதில் ஒரு ரூபாய் நாணயத்தை போடணும். அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் வைத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரூபாய் நாணயத்தை போடுங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. இந்த தீபத்தை தினமும் மாலையில் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி தீபம் ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமான மனசார நினைச்சு நம்முடைய கடன் பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் தீரணும், அனைத்திலிருந்தும் வெளியில் வரணும் அப்படின்னு உங்கள் வேண்டுதலை வைங்க. ஒரு மாதம் வரைக்கும் இந்த விளக்கை சுத்தம் செய்ய வேணாம். இந்த விளக்கை எந்த இடத்துல வச்சு ஏற்றுறீங்களோ அந்த இடத்துலையே இருக்கட்டும், மாற்ற வேணாம். ஒரு மாதம் கழித்து அதில் இருக்கக்கூடிய தோரம்பருப்பை எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல இல்லைன்னா தண்ணி ஓடுற தண்ணியில் நீங்கள் விட்டுலலாம். ஒரு ரூபா நாணயத்தை எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. அதை செலவுக்குன்னு எதுக்கும் எடுத்துக்க வேணாம். இந்த முறையில் நீங்கள் முருகப்பெருமானை நினச்சி தினமும் தீபம் வச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா முருகப்பெருமானின் அருளும் செவ்வாய் பகவானின் அருளும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவது உறுதி. பிரச்சனை தீர்வதற்குரிய பண வரவு நிச்சயமாக உண்டாடும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றிகரமாக முடியும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் எந்தவித வீண் விரயமாகாமல் உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கு உதவும். சக்தி வாய்ந்த இந்த தீப வழிபாட்டை முருகப்பெருமான முழு மனதோடு நம்பி தினமும் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீரும். உங்கள் குல தெய்வத்தை முதல்ல வணங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஒரு வழிபாடை செய்துக்கிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிசயங்களை முருகப்பெருமான் நிகழ்த்துவார். முருகப்பெருமானின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.